திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்பு விவரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே. இளந்தம்பதிகளின் ஏடன சிரிப்பால் விளைந்த கதை. முன்னர் காலத்தில் நந்தி கோத்திரர் என்னும் ஒரு முனிசிரேஷ்டருக்கு அவரவர் என்ற ஒரு புத்திரர் இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் சுமேதை. சகல வேதாகமங்களையும் ஓதியுணர்ந்திருந்த இந்த தவஞானியான அவரவரும் சுமேதையும் மனமொத்து வாழ்ந்து வந்தனர். நாடளவில் சமி என்ற பெண் குழந்தை ஒன்று அவர்களுக்கு பிறந்தது. அப்பெண் வளர்ச்சி மிகுந்து மனப்பருவத்துக்குரிய காலம் வந்ததும் அவளுக்கு மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் விரும்பினர். தங்கள் பெண்ணின் அழகிற்கும் அறிவிற்கும் தக்க ஒரு முனிகுமாரனையே மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்த போது தவமிய முனிவரின் புத்திரரான மந்தாரன் என்பவன் சௌனக முனிவரின் ஆச்சிரமத்தில் சேவை செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த மந்தாரன் சிறந்த ஞான செல்வம் பெற்று திகழ்ந்ததால் அவனை தங்கள் புதல்விக்கு ஏற்ற மணாளன் என்று நிச்சயித்து நல்லதொரு முகூர்த்த வேளையில் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தார்கள். மணமாகும் போது மணப்பெண் சாமி புஷ்பவதியாகவில்லை. ஆதலால் அவளை தாய் வீட்டிலேயே வைத்துவிட்டு மந்தாரன் முன்போல் முனிவரின் ஆச்சிரமத்தில் சேவை செய்து வந்தான். பிறகு ஒரு நாள் அவள் தன் குருவிடம் விடைபெற்று கொண்டு தன் மாமனாரின் ஆச்சிரமத்தை வந்தான். அப்போது அவனது புத்திர மனைவி சாமி புஷ்பவதியாகி இருந்தாள். அதனால் மந்தாரன் காதற்பெருக்கோடு தன் கட்டில மனைவியை அழைத்து கொண்டு தன் பெற்றோர்கள் வாழும் ஆசிரமத்துக்கு புறப்பட்டு உல்லாசமாக மனைவியோடு சிரித்து பேசிக்கொண்டே சென்றான். வழியில் விநாயகரின் பூர்ண அருள் பெற்ற புருசுண்ணி முனிவர் எதிரே வந்தார். அப்போது இளம் தம்பதிகள் இருவரும் இளமையின் முறுக்காலும் உல்லாச பேச்சுக்களின் உற்சாகத்தோடும் தங்களை மறந்து புருசுண்ணி முனிவரின் துதிக்கரத்தை பெரிய தொந்தியையும் பார்த்து வேடிக்கையாக சிரித்தார்கள். அதை கண்டதும் புருசுண்ணி முனிவர் கோபம் கொண்டு, அறிவியினர்களே, என் உருவத்தை பார்த்து நீங்கள் இருவரும் சிறிது உணர்வற்ற ஜென்மங்கள் போல் ஏளனமாக சிரித்தீர்கள். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அற்ப உயிருக்கு உதவாத உணர்ச்சியற்ற மரங்களாக மாறக்கடவீர்கள் என்று சாபமிட்டார். அதை கேட்டதும் இளந்தம்பதிகள் இருவர் நடுநடுங்கி அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி, தவஞானியே, தங்கள் மகிமை தெரியாமல் எள்ளி நகையாடிவிட்டோம். தாங்கள் பெரிய மனது பண்ணி எங்களை மன்னித்து எங்களுக்கிட்ட சாபத்தை போக்கியறல வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுதலை கண்டு சிறிதளவு மனமிறங்கிய புருசுண்ணி முனிவர், நீங்கள் எனது துதிக்கரத்தையும் தொந்தியையும் பார்த்து உடல் ஒழுங்கச் சிரித்ததனால் இதே துதிக்கரத்தையும் தொந்தியையும் உடைய விநாயகப் பெருமான் மரங்களான உங்களிடம் வந்து எழுந்தருள்வார். அப்போது நீங்கள் சிறப்பு பெற்று இந்த மர உருவம் நீங்காமலே அவருடைய பிரீதிக்கு உரிமையாவீர்கள். அதன் பிறகு உலகம் உள்ளளவும் மரங்களான உங்களை எல்லோரும் வணங்கி போற்றுவார்கள். முடிவில் அந்தமில்லாத முக்தியை நீங்கள் பெறுவீர்கள். ஆதலால் இந்த வனத்திலேயே நீங்கள் இருவரும் விருட்சங்களாக வசித்திருங்கள் என்று சொல்லி தமது ஆச்சிரமத்துக்கு சென்றார். உடனே கணவன் மந்தாரன் மந்தார மரமாகவும் மனைவி சமி வன்னி மரமாகவும் மாறிவிட்டார்கள். இவ்வாறு சில நாட்கள் சென்றன. மந்தாரனின் குருவான சௌனக முனிவர் தம் அரம்பெறன் சீடன் அவன் மனைவியையும் அழைத்து கொண்டு என்னிடம் வருவதாக கூறிவிட்டு சென்றவன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே என்று மனம் வருந்தினார். சில தூதுவர்களை தம் சீடனின் மாமனரான அவரவரின் ஆசிரமத்துக்கு அனுப்பி அவனை பற்றி விசாரித்து வரச் செய்தார். ஆனால் தன் மருமகனும் பெண்ணும் சில நாட்களுக்கு முன்பாகவே புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று அவரவர் கூறியதை தூதுவர்கள் வந்து தெரிவித்ததும் சௌனக முனிவர் மனம் கலங்கினார். அவர் சிறிது நேரம் தவத்தில் ஈடுபட்டு அவ்விருவரும் புருசுண்ணி முனிவரை அவமதித்து அவரிட்ட சாபத்தினால் மரங்களாக மாறியிருப்பதை ஞான திருஷ்டியினால் உணர்ந்து கொண்டார். அவுரவ முனிவரும் அவ்வாறே அறிந்து கொண்டார். மந்தாரனுடைய தந்தையான தவமிய முனிவரும் அவ்வாறே அறிந்து கொண்டு தமது புதல்வனுக்கு நேர்ந்த கதையை எண்ணி சகிக்க முடியாத மனவேதனையால்
மனம் வெடித்து மாண்டு போனார். அதன் பிறகு சவுனக முனிவர் தமது சீடனாகிய மந்தாரையை குறித்தும் அவரவ முனிவர் தமது குமாரத்தியான சமயை குறித்தும் கணேசரை மனதில் தியானித்து சடாச்சர மந்திரத்தை ஜெபித்து கொண்டு 12 வருஷ கால தவத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் தவத்திற்கு உகந்த விநாயகப் பெருமான் யானை முகத்தோடும் 10 கைகளுடனும் சிங்க வாகனத்தின் மீது ஏறி சவுனக முனிவருக்கு காட்சியளித்து சவுனரின் வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு மெய்யன்பரே, நான் இட்ட சாபம் என்னால் மாற்றினாலும் என் பக்தர்கள் அளித்த சாபம் என்னாலும் யாராவது மாற்றுவது அரிது. மேலும் தவசிரேஷ்டரான புருஷசுண்டி முனிவர் இட்ட சாபம் தேவர்களை அனைவரையும் ஒருங்கு சேர்ந்து முயன்றாலும் எக்காலத்திலும் மாறவே மாறாது. ஆயினும் நீங்கள் நம்மிடத்தில் வைத்திருக்கும் அன்பினால் அவ்விருவரும் அவ்விருச்சங்களாக இருந்து எல்லா சிறப்புகளையும் அடைவார்கள். யாவரும் வணங்கும்படியாக அம்மரங்களின் நிழலில் நான் வசித்திருப்பேன். அம்மரங்களின் நிழலில் என்னை வந்து வழிபடுபவர்கள் சகல தீவினைகளும் துன்பங்களும் நீங்க பெறுவார்கள் என்று கூறி அருளிய விநாயகமூர்த்தி ஒரு கொம்பும் 2 செவியும் 3 கண்ணும் 4 புஜமும் உடையவராய் அம்மரங்களின் நிழலில் எழுந்தருளினார். அது முதல் சவுனகம் முதலிய எல்லா முனிவர்களும் விநாயகரை வன்னி பத்திரத்தினாலும் புஷ்பத்தினாலும் அர்ச்சித்து பூஜை செய்து மகிழ்ந்தனர். சமயம் தாமையான சுமேதை விநாயகரை பூஜித்து அவரவர் திருவடிகளைச் சேர்ந்தாள். அவளது கணவர் அவரவரும் தமது உடலை யோகத்தினால் துஷ்ம ரூபம் கொண்டு வன்னியின் கற்பத்திலே புகுந்து தேவர்களுக்கு உணவு அளிக்கும் பேரருளை பெற்றார். அது முதல் அவருக்கு சமிகரப்பர் என்ற பெயர் வழங்கி வரலாயிற்று. ஆதலால் விநாயகமூர்த்திக்கு பிடித்தமான அருகு, மந்தாரை, வன்னி இவைகளின் பெருமையை யாராலும் அளவிட்டு கூறவே முடியாது. இவ்வாறு சொன்ன கிருச்சாந்த முனிவர் கீர்த்திக்கு மற்றொரு கதையும் கூறலானார். திங்களணி சடப்பெருமான் பூசியாற்றி திருமதனம் கடந்தன முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்குவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளரும் அன்றே.